பிடிக்கல 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 ஒண்ணுமே பிடிக்கல இந்த மண்ணிட மானுட துண்ணுடை நெஞ்சினை தண்ணிலே மாறியே ஓடி அலைந்தால பிடிக்கல ஒண்ணுமே பிடிக்கல அப்பாவுக்கு என்ன நடந்திருக்கு? அப்பா அப்பா எங்க போயிருக்க? அப்பா ஏன் எங்க இருந்து போயிருக்க? அவருக்கு ஏன் இங்க இருக்க விருப்பம் இல்லா போனா? எனக்கு கன அலுவலில் இருந்து ஓய்வுதான். அப்பாடி இனித்தான் இந்த வீட்டுல பத்திய சாப்பாட்டு மனம் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். ஹலோ மாமா, எங்க பயணம்? காலம் அழுந்தி மூஞ்சி மூத்த கழுவி போட்டு அப்படி வந்து ஓளுக்குள்ள இருந்தா சரியா? உங்களோட அலுவல் எல்லாம் எனக்கு பார்த்து கொண்டிருக்கீங்க, கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. அகிலா, இப்ப நான் என்ன செய்ய வேணும் அம்மா? என்ன செய்ய வேணுமாண்ட என்ன எல்லாம் நீங்க தான் செய்யணும். உங்களோட பத்திய சாப்பாட்டு மனம் எனக்கு தாங்க இல்லாம இருக்கு. வயிற்ற பிரட்டு சத்தி வர மாதிரி இருக்கு. அதனால உங்களோட சாப்பாட்டை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. நீங்க சமைச்சாலும் இந்த சமையல் மனம் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் என்ன செய்ய போறோம் தெரியல. இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லி இந்த தலையில எழுதி கிடக்கு. அன்பா தானே பார்த்தவள், நானும் ஒரு குறைமில்லாம தானே பார்த்த. நான் அப்பாவுக்கு மனசுல என்ன பிரச்சனையா இருக்கும்? அப்பா அப்பா அப்பா, என்னப்பா என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன நடந்தது? சே ஒன்றும் இல்லை தம்பி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கிடக்கு. ஏனப்பா உடம்புக்கு என்ன? ஜிபிடியே மேற்கொண்டு இல்லையா மரன், வேண்டாம், கொஞ்சம் டயர்ட். நித்திர கொண்டா சரி, நான் போய் படுக்கிறேன். ஒரு ஹாஃப் அவர்ல பத்திய சாப்பாடு ரெடி ஆயிடு. சாப்பிடாம போய் படுக்காதீங்க, உடம்பு கூடாது.
அப்ப அப்பாவுக்கு இருந்தது உண்மையான டயர்டா இல்ல மனசுல வேற ஏதும் பிரச்சனையா? என்ன நடந்திருக்கும் அப்பாவுக்கு? கடைசி வரைக்கும் இங்க மாமாக்கு என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியாது, இனி தெரியவும் கூடாது. மாமா என்ன பற்றி ஒன்றுமே மகனுக்கு சொல்லலையே என்று நினைக்கிறேன். சொன்னாலும் ஒன்றும் எடுபடாது. அமலனுக்கு முன்னால நான் மாமாவை நல்ல அன்பா தானே பார்த்தேன். நான் அமலன் இல்லாத நேரத்துல குட்டுக்கிற மாதிரி கொடுத்த எல்லாம் சரி வந்துட்டு. மாமா மாமா கடவுள், இந்த மனுஷன் எங்க போயிட்டு? மாமா மாமா இங்க நிக்கிறேன் புள்ள. வாரன் வாரன் ஒரு ஒன்றில் மருந்த போட்டுட்டு மேல நெத்திர ஒழுவிய, இல்லாட்டி வயிற்றுக்குள்ள சாப்பாட்டை போட்டுட்டு கீழே இருந்து புத்தாம் படிப்பீங்க. நல்ல சோக்கான வாழ்க்கை உங்களுக்கு. கிரிய இறங்கி வாங்கோ, இந்த சாமான்களை கொண்டு இருக்கோம் ஊருக்குள்ள வையுங்கோ. சரி அம்மா, நீ விடு, நான் கொண்டு போய் வைக்கிறேன். எங்க கிச்சனுக்கு வைக்கிற? ஓமாம், வேற எங்க கொண்டு வைக்க போறீங்க? இந்த வீட்டுல எல்லா சுமைகளும் எனக்கு, எல்லா சுகங்களும் உங்களுக்கு. மாமா, குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாரீங்களா? சரியான களையா கிடக்குது. மாமா, கொஞ்சம் நில்லுங்கோ. உங்களோட ஒரு விஷயம் ஒன்று கதைக்கணும் நினைச்சு. நீங்க வாழ்க்கை முழுக்க எங்களோட இருக்கணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை. நீங்க எங்க என்றாலும் உங்களுக்கு விரும்பின இடத்துல போய் இருக்கலாம். மகன் என்ன நினைப்பான், மருமகள் என்ன நினைப்பாள் என்று சென்டிமெண்டா யோசிக்காதீங்க. நீங்க ஃப்ரீயா சுதந்திரமா இருக்கிறாதான் உங்களுக்கு நல்லது என்று நான் யோசிக்கிறேன். எனக்கு உங்களை விட்டால் வேற யாரு இருக்கணும் பிள்ளை? நான் எங்க போறது? ஏன், உங்களுக்கு தான் சொந்தக்காரன் நிறைய இருக்கிறமே, விரும்பினா அங்கேயும் போய் இருக்கலாமே. மனம்